தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டிற்கான பொங்கல் விழா என்பது தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான பொங்கல் விழாவாக இருக்கிறது. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 இந்த பொங்கல் அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் காலங்காலமாக தமிழர்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிற திமுக குடும்பத்திற்கும் திமுக கட்சியினருக்கும் பொங்கல் சிறப்பு பரிசாக அண்ணாமலை அவர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ஐ வெளியிட்டிருக்கிறார். இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 முழுவதுமாக வெளியிடப்படவில்லை. அதுல ஒரு சின்ன ஆடியோ கிளிப் தான் வெளிவந்திருக்கு. அந்த ஆடியோ கிளிப்பை அண்ணாமலை அவர்கள் அவருடைய அபிஷியல் எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோவை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். டிஆர் பாலு அவர்களும் ஜாஃபர் சேட் அவர்களும் போன்ல பேசிக்கிறாங்க. அந்த ஆடியோ வெளியாகி இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, புரியுது. ஆனா எது சம்பந்தமா பேசுறாங்க, என்ன துறை சம்பந்தமா பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் யாருக்கும் புரியல. அது என்னங்கறத தான் இந்த பதிவுல நாம தெளிவா சொல்ல போறோம். அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, பொன்முடி, இப்படி பல அமைச்சர்களோட சொத்து பட்டியல், ஊழல் பட்டியல் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு அமைச்சராக அப்படியே தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியாச்சு, செந்தில் பாலாஜியை தூக்குனாங்க. அடுத்த பார்ட் வெளியாச்சு, பொன்முடியை தூக்குனாங்க. இப்ப 3வது பார்ட் டிஆர் பாலுவை வச்சு வெளியாகி இருக்கு. சோ டிஆர் பாலுவுக்கு தான் அடுத்த ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது ரொம்ப வருஷமாவே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. அவங்க கிட்ட இந்த ஆடியோலாம் ரொம்ப வருஷமா இருக்கு. சோ சரியான சமயம் பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க. இதுல முக்கியமான பாயிண்டா நாம ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தேர்தலுக்கு முன்பாகவே இந்த ஆடியோ கிளிப், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வெளியாகுது. இந்த தேர்தலுக்கு முன்பாக வெளியாகக்கூடிய இதுல இந்த ஆடியோ கிளிப் ஆகட்டும், இல்ல இந்த ஃபைல்ஸ் ஆகட்டும், இதுல அந்த திமுகவினுடைய முக்கியமான ஆணிவேராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான் அதிகமா இருக்கு. இப்ப டிஆர் பாலு பாத்தீங்கன்னா திமுகவுல இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள்ல ஒருத்தர். அவர் தான் சீனியர். டெல்லிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் அவரு தான். இதற்கு முன்னால கனிமொழி இருந்தாங்க, கனெக்ஷனாக ஒரு பாலமாக இருந்தார். ஆனா கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு டெல்லி விஷயத்துல அவர் தலையிடல. இப்போ ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு கனிமொழியை ஓரம் கட்டிட்டாங்க. ஆல்ரெடி கனிமொழி கிட்ட இருக்கிற அந்த மகளிர் அணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உதயநிதி புடுங்கிட்டு இருக்காரு. கனிமொழியோட மகளிர் அணியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அனைவரையுமே இளைஞர் அணிக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு உதயநிதி. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவிற்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக டிஆர் பாலு தான் இருக்காரு. அந்த டிஆர் பாலுவை தான் இப்போ டார்கெட் பண்ணிருக்காங்க பிஜேபி. இப்போ ஜாஃபர் சேட் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் எது சம்பந்தமா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ள இருக்கு. அது ஒண்ணுமே இல்லைங்க, இந்த 2G விவகாரம் தான். 2006 to 2011 அந்த டைம்ல 2Gல மிகப்பெரிய ஊழல் நடந்தது. சுமார் 1,08,000 கோடி நினைக்கிறேன். 1 லட்சம் சம்திங், 1.5 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. சோ 1.5 லட்சம் கோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. அந்த ஊழல் சம்பந்தமாக சிபிஐ ரெய்டு வராங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள ரெய்டுக்கு வர்றது, விசாரிக்க வர்றாங்க இல்லையா, அத டிஆர் பாலு சொல்றாரு ஜாஃபர் சேட் கிட்ட, இன்னைக்கு வர சொல்ல வேணாம், நான் ஒரு டேட் சொல்றேன், அந்த டேட்டுக்கு வர சொல்லுங்க, இல்ல நாளை மறுநாள் வர சொல்லுங்க. இங்க மீனவர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இலங்கைக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தின் போது சிபிஐ ரெய்டு வர சொல்லுங்க. அப்படி வர சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த மீனவர்களோட பிரச்சனையும் இலங்கை தமிழர் பிரச்சனையும் மீடியாவுல பெருசா பேசப்படும். இந்த சிபிஐ ரெய்டு அந்த அளவுக்கு பெருசா பேசப்படாது. அந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு முன்னால இந்த சிபிஐ ரெய்டு நியூஸ் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது இந்த சிபிஐ ரெய்டு வர்றது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எந்த செய்தியும் அதிகமா போக கூடாது, மீடியாக்களோட கவனம் முழுவதும் வேற ஒரு சம்பவத்துலதான் இருக்கணும் அப்படின்னு அதற்கு ஏற்றார் போல பிளான் பண்ணி சிபிஐ எப்ப வரணும் எப்ப வரக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு டிஆர் பாலு. அப்போ திட்டமிட்டு திமுக தலைமை ராசா அவர்களை சிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் 100% உண்மை. அப்ப டிஆர் பாலுவுக்கு தெரியும், கருணாநிதிக்கும் தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், திமுக குடும்பத்துல உள்ள அனைவருக்குமே தெரியும் 2G வழக்குல
ராசா சிக்க போறாருன்னு. ஆனா ராசாவை காப்பாற்றுவதற்கோ கனிமொழியை காப்பாற்றுவதற்கோ திமுக எதையும் செய்யவில்லை. கருணாநிதி மட்டும் இருந்தார், கனிமொழியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு கனிமொழிக்காக மட்டும்தான் இந்த வழக்குல கருணாநிதி அவர்கள் தலையிட்டாரு. ஒருவேளை கனிமொழி இல்லாம ராசா மட்டும் தனியா மாட்டியிருந்தாரு அப்படின்னா, நீ எக்கேடோ கேட்டுப்போ, எப்படியோ நாசமா போ, எப்படியோ செத்துப்போ அப்படின்னு சொல்லி இந்த திமுக குடும்பம் ஒதுங்கி இருக்கும். கனிமொழி அவர்களும் சேர்ந்து சிக்கி கொண்டதால் தான் இந்த 2G விவகாரத்துல தலையிட்டு எப்படியோ ஒரு வழியா ராசாவையும் கனிமொழியும் வெளியே கொண்டு வந்தாங்க. அதுவும் கனிமொழியை மட்டும்தான் வெளியே கொண்டு வந்திருப்பாரு கருணாநிதி. ராசாவை உள்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, எதிர்கட்சிகள் பேசுவாங்க, பாருங்க அவரோட பொண்ணை மட்டும் எப்படியோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, ஆனா ராசாவை கை விட்டுட்டாரு அப்படின்னு மக்கள் பேசுவாங்க, எதிர்கட்சிகள் பேசுவாங்க. அதற்கு பயந்து, குறிப்பாக ஊடகங்களுக்கும் பயந்து கருணாநிதி என்ன பண்ணாரு, நம்ம பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுறோம் இந்த பிரச்சனையில இருந்து, அதே போல அப்படியே ராசாவையும் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம்னு முயற்சியை எடுக்கிறாங்க. ஆனா இந்த 2G விவகாரத்துல ராசாவை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட திட்டம். ஏன்னா கொள்ளடிச்சது ஃபுல்லா திமுக குடும்பம். அதற்கு சாட்சி வைகோவே பேட்டி கொடுத்திருக்காரு. 2G பணத்துல கொள்ளடிச்ச பணம் பொட்டி பொட்டியா அறிவாலயத்துக்கு போச்சு, அத கண்ணால பார்த்தேன், அதுக்கு நானே சாட்சின்னு வைகோவே பேசியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ராசா அவர்களை சிக்க வைத்து ராசா மட்டும்தான் கொள்ளடிச்சாரு, எங்க குடும்பத்துக்கும் கருணாநிதிக்கோ கனிமொழிக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ எங்க திமுக குடும்பத்துல யாருக்குமே 2G கொள்ளையில சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுவதற்கு இவங்க பிளான் போட்டாங்க, ராசாவை மட்டும் சிக்க வச்சிடலான்னு. ஆனா விதி வலியது, கனிமொழியையும் இதுல சிக்க வச்சிருச்சு. கனிமொழியும் இதுல சிக்கினதுனாலதான் ராசாவும் சேர்ந்து தப்பித்து கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு. இப்ப கனிமொழி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார். இந்த 2G விவகாரம், இந்த கேஸ் மறுபடியும் தோண்டி எடுத்தாங்கன்னா கனிமொழியும் போகட்டும், ராசாவும் போகட்டும், நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதுன்னு இப்ப ஸ்டாலின் யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. உதயநிதி அதைத்தான் யோசிப்பாரு. எப்ப 2G வழக்கு வரும், எப்ப கனிமொழியை தூக்கி உள்ள வைப்பாங்க. கனிமொழியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா, ராசாவையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா உதயநிதிக்கு ரூட் கிளியர் ஆயிடும். சோ இப்ப இருக்கிற திமுக அதைத்தான் விரும்புகிறது. இப்போ திமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகிறது தேர்தலுக்கு முன்னால. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி துணை முதலமைச்சராக ஆவார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதியை நாங்க துணை முதலமைச்சரா ஆக்க மாட்டோம், அது பொய்யான செய்தி, வதந்தின்னு சொல்றாரு. இப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எனக்கு பிறகு என்னுடைய மகனோ, என்னுடைய பேரனோ, என்னுடைய உறவினர்களோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய மகளோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரு. உதயநிதி வந்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆவதற்கு என்னுடைய மகன்லாம் தகுதி கிடையாது அப்படின்னு ஸ்டாலினும் சொன்னாரு. அதே போல கட்சியில நிறைய மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, கட்சிக்காக காலங்காலமா உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கதான் அமைச்சரா வரணும், நான்லாம் அமைச்சரா வரமாட்டேன் அப்படின்னு உதயநிதி அவர் வாயாலே சொன்னாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே உதயநிதி அமைச்சரானாரா? டாப் 10 அமைச்சர்கள்ல அந்த 10க்குள்ள உதயநிதி வந்துட்டாரு. இப்போ அடுத்து என்ன பிட்டு போடுறாங்க, துணை முதலமைச்சராலாம் நாங்க வரமாட்டோம்ப்பா, அதாவது எங்க பையனை நாங்க துணை முதலமைச்சரெல்லாம் கொண்டு வர மாட்டோம். அதே மாதிரி உதயநிதி சொல்றாரு, துணை முதலமைச்சருக்குலாம் நான் ஆசைப்படலைங்க அப்படின்றாரு. நீங்க வேணா பாருங்க, அடுத்த கொஞ்ச நாள்ல உதயநிதி துணை முதலமைச்சரா வருவாரு. ஏன்னா உதயநிதி மட்டும்தான் வருவாரு, மத்தவங்கள வரவிட மாட்டாங்க இவங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிலைப்பாடு. அதனால இந்த 2G வழக்கு இப்ப வெளிவந்தாலோ அல்லது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல டிஆர் பாலு மாட்டினாலோ அல்லது ராசா மாட்டினாலோ கனிமொழி மாட்டினாலோ யார் மாட்டினாலும் உதயநிதியோ ஸ்டாலினோ காப்பாத்த மாட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜிய நம்ம ஸ்டாலின் காப்பாத்த மாட்டாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டாரு, நம்ம குடும்பம் தப்பிச்சது அப்படின்னு இப்ப ஸ்டாலின் உட்காந்துட்டாரு. அதே போல இப்ப பொன்முடி இந்த பிரச்சனையில மாட்டுறாரு, அது பொன்முடி குடும்பத்தோட முடியட்டும், நம்ம குடும்பம் தப்பிச்சது அப்படின்னு இப்ப ஸ்டாலின் உட்காந்துட்டாரு. இப்ப மூன்றாவதாக டிஆர் பாலு மாட்டுகிறார். டிஆர் பாலுவோ இது 2G சம்பந்தமான ஃபைல்ஸ் அப்படிங்கறதுனால 2G கேஸ். சோ அந்த ஃபைல்ஸ்ங்கிறதுனால இதுல ராசாவும் கனிமொழியும் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை 2G சம்பந்தமாக ஃபைலா இருந்து ராசா கனிமொழி டிஆர் பாலு இவங்க எல்லாருமே உள்ள வராங்க, இதுல மாற்றாங்க அப்படின்னா அப்பவும் ஸ்டாலின் குடும்பம் என்ன பண்ணும், நம்ம குடும்பம் தப்பிச்சதுப்பா, இவங்க போனா போயிட்டு போறாங்க, நம்ம பையன் இருக்கான் உதயநிதி, உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இப்ப இருக்கிற இந்த வயசு பசங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இப்ப திமுக முடிவு பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல
திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பேரோ அல்லது ஆடியோவோ நீக்காச்சு அப்படின்னா அது திமுகவுல வேறு மாதிரியான ஒரு சலசலப்பை உருவாக்கும். எல்லாமே பிஜேபி கையில தான் இருக்கு. பிஜேபி என்ன காய் நகர்த்துறாங்களோ அதுதான் இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கும். இப்போ எதிர்கட்சிங்கிறது அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் பேருக்கு தான். ஆனா திமுக பயப்படுவது அண்ணாமலைக்கு தான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல எது சம்பந்தமா ஆடியோ எல்லாம் வரப்போகுது அப்படின்னு. ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தது, நம்ம சேனல்லையும் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நீங்களும் ஒரு 5 வருஷமா பேசுறீங்க, இந்த 2G வழக்கு இப்ப வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா வரவே இல்லையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல 2G வழக்கு சம்பந்தமாக நிறைய ஆதாரங்கள் வரப்போகுதுன்னு நான் கெஸ் பண்றேன். ஆனா நான் உறுதியா சொல்ல முடியாது. இந்த ஆடியோ கிளிப்பை வச்சு நான் ஒரு கணிப்புக்கு வரேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அடுத்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3ல முழுவதுமாக அனைத்து ஃபைலையும் வெளியிடுவாரு. அப்ப வெளியிடும் போது எது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். சோ இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.